வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பெட்டிலதான்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம்ல, அவங்க இப்போ துரேந்தரா மாறி இருக்காங்க. அந்த இது ஒரு மேடையில ஸ்டாலின் சாரை வச்சுக்கிட்டே அவர் மேடையிலே அவர் ஆமா எங்க அண்ணன் ஆட்சியில என்ன கொலை கற்பழிப்பு இதான் நடக்குது, வேற என்ன குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்கேயே வச்சுட்டு செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற மாதிரி பேசினாங்கல்ல. அதனால அவங்கள இன்னுமா அவருக்கு துரேந்தர் மாதிரி செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு துரேந்தர் ஃபேமஸ் ஆச்சு. இத அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஆதவ் அர்ஜுனா தான் அதை ஃபர்ஸ்ட் சொன்னாரு. துரேந்தர்னா எனக்கு என்னன்னு தெரியாது, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அப்படின்னு ஒரு அமைச்சரை பார்த்து ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லாதீங்க மேடம். எனக்கு தன்மானம் இல்லை, எனக்கு சுயமரியாதை இல்லை போடான்னு வேணா நீங்க சொல்லலாம். ஏன்னா நம்ம கேப்டன் என்ன அளவுக்கு கேவலப்படுத்தி கேப்டனை கேவலமாக்கி அவருடைய பெருமையை குறைச்சு அவரை என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சது இந்த திமுக அரசு தான். ஆனா அவங்களோடயே போய் உட்காந்துக்கிட்டு உங்க தம்பிக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும்ன்றதுக்காண்டி அவங்களோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல. தன்மானம் இல்லை போடா, எனக்கு மானம் இல்லை போடான்னு வேணா நீங்க சொல்லிக்கோங்க. அப்புறம் நம்ம தலைவர் வெற்றி பெற்று அரியணை ஏறின உடனே பதவி ஏற்ற உடனே ஒவ்வொரு தலைவர்களையா போய் பார்த்தாரு. ஏன் தன்னை ரொம்ப தீவிரமா ரொம்ப ஆக்ரோஷமா எதிர்த்த ஸ்டாலின் சாரை போய் சந்திச்சாரு. ஏன் சீமான் அண்ணனையும் கூட சந்திச்சாரு. மித்த தலைவர்களை விடுங்க, இவங்க ரெண்டு பேரும் நம்ம தலைவரை அவ்வளவு பேசுனாங்க. அவங்க ரெண்டு பேரையும் போய் சந்திச்சாரு. ஆனா நம்ம பிரேமலதா மேடத்தை மட்டும் சந்திக்கவே இல்லை. அப்ப எனக்கு தோணுச்சு, ஏன் தலைவர் அப்படி குணம் இல்லையே, அப்படிலாம் அவர் இருக்க மாட்டாரு, தன்னை எதிரிய கூட வாழ வச்சுதான் பார்ப்பாரு, ஏன் அந்த அம்மாவை போய் இன்னும் சந்திக்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த 4 பேர் இருக்காங்களா, 2 இடதுசாரிகள், திருமாவளவன், IUML, அவங்க 4 பேர் இருக்கிற பிரதிநிதிகள் உட்கார்ந்து புதிய தலைமுறையில ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்ப கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு, ADMKக்கும் DMKயும் கூட்டணி வச்சு ஆட்சி அமைப்போம், விஜய் ஆட்சி அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா சுதீஷா. அங்க போய் கூட்டணி பேசி குந்த வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் உன் தொம்பிக்காரன். ஒரு MP சீட்டுக்கு இவ்வளவு நாய்மாய் வாலாட்டிட்டு போய் உட்காந்து. அதனாலதான் எங்க தலைவர் உங்களை சந்திக்கல. நான் தான் நினைச்சேன், நம்ம தலைவர் குணம் இது இல்லையே, அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு. நீ இவ்வளவு பெரிய இப்ப ஸ்டாலின், சீமானு, இவங்க எடப்பாடி, இவங்கெல்லாம் எதிர்த்து நின்று துரோகி, எதிரி அப்படின்னு சொல்லிக்கணும். ஆனா நீ முதுகுல குத்துன துரோகி, உன்னை எப்படி சந்திக்க முடியும்? அதனாலதான் எங்க தலைவர் சந்திக்கல. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில எடப்பாடி இருக்காருல்ல, அவர் தான் மேல் நம்பிக்கை இல்லாம அங்க இருந்த தாவேக்கா வேட்பாளரை தூக்குனாரு. அந்த துரோகத்துக்காண்டி தான் எங்க தலைவர் எடப்பாடி அவர்களையும் சந்திக்கல.